எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹன்சிகா மோட்வானி. கார்டியன் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் விமென்ஸ் டே ரிலீஸ் ஆகுது. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு சப்போர்ட் வேணும். Rest, I think most of my colleagues have said everything. I need your blessings. Please come in the theatre and watch the film. I'm very, very happy to be associated with this film. Nandri. Thank you. முதல்ல இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு டைரக்டரை பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுகிறது. ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன். பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து நான் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம். ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை. அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை, ஒரு சாங்கு கூட பார்க்கல, எந்த சீக்வன்ஸும் பார்க்கல. ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆக்கினார். பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்க தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ணுற அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங் ஆச்சு, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக நமக்கு இன்னொரு படமும் இருக்குது அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஸோ நன்றி. இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானேப்பா சாம் சிஎஸ். அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. இந்த கலைஞர் நூறில் கூட என்ன வந்து நான் இந்த கலைஞரின் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு 10 இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உக்காண்டாங்க, நீங்கள் தான் பண்ணோம், ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். சரி, நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம் சிஎஸ் சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இம்மீடியட்டாக போட்டு கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது. அவருடைய ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு. இந்த படத்தில் கூட அந்த மயக்கிட்ட நீங்கள் தானே பாடியிருக்கீங்க, இந்த மாதிரி வாய்ஸ் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு. மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி. ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு. அதை பற்றி பெருசாக வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன, ஆனால் வந்து வெறி இருக்குது சார், எனக்கு நிறைய வெறி இருக்குது. அதை போடணும், இது பண்ணணும், இப்படி பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணுன்ட்டு அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. ஒவ்வொரு படத்துலேயும் அப்படி மெருகேறிட்டே போகுது. கண்டினியூ தட். ஆல் தி பெஸ்ட் சார். ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர். அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். அந்த கோட்டிக்குப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில், அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான், ஆனால் நிறைய அங்கே பெங்களூரு, மறுபடியும் சென்னை, மறுபடியும் கொடைக்கானல், இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம். ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன். அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணிங்க, அப்புறம் கமல் சாரோட எப்படி அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார். இனிய நண்பர் அவர், நல்ல ஆர்ட் டைரக்டர். ஒரு இந்த வீட்லையா ஷூட்டிங் அப்படின்ட்டு வந்து வந்தவுடனே சுதிப்பு கேட்டாப்புல ஒரு இதை போட்டு, ஆமாம் ஓனர்லாம் இங்கே உள்ளே இருப்பாங்களா, எப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கு நம்மளுக்கு, இல்லை ஓனர்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. எப்போ வெளியே வச்சிட்டிங்களா, வேறு இடத்துல லொக்கேஷன் செட்டுக்கு அது அப்படின்னு. சுதீப் வந்து நிஜமாகவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் எவ்வளோ நிறைய படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காரு, அவர் பார்த்துருக்காரு. அவரே ஒரு இயக்குனர் வேறு. அவரே வந்து அது வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல, அதுதான் நமக்கு சக்ஸஸ். அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு. ஸோ அது இங்கே தான் நம்ம லாயர்ஸ் காலனியில் பண்ணோம். ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட. வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸுக்கிட்டேயும் ஒர்க் பண்ணதுக்கு.
நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் அது எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் எனக்கு நேரடி பரிச்சயம் இல்லை, ஆனால் படம் நான் பார்த்தேன். ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் எனக்கு. ஆனால் இதில் வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணி பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது. பட் அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அந்த குழந்தைக்காக தான். அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். சென்டிமெண்ட்டு மட்டும் இல்லை, அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அது டச் ஆகிற இடம். அதுதான் ஒரு குழந்தைக்காக. கார்டியன் என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கார்டியன்ற டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி ஷீ இஸ் அ கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல. இந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தங்கதுரை ஆஸ் யூஷுவல் நீயும் மொட்டராஜன் பின்னிட்டீங்க. காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது. என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது. இப்போது கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன். இந்த சபரி கிரீசன், குரு சரவணன், இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில். அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க 2 பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டப்பாக்கு வந்து இந்த 2 பேர் தான் வந்து மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்தை இயக்குனராக முதல்ல இருக்க வேண்டியது. அது அந்த படம் எடுக்கலைன்னும் போது நாளே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பேர் எப்படி சபரிகிரீசன், குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன், இப்போ குரு சரவணன்ற போது சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன். நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும். உங்களுக்குள்ளே ஒத்துமை இருந்து அந்த கதைக்கே உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்கள். அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா. அதனால் வந்து அந்த இது இந்த மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சுது அவங்களுக்கு. 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா, ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இது பாருங்கள், இப்படியே எப்போவும் சிரிச்சுட்டு இருப்பான். இவன் எப்போவும் சிரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு. இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்கில் இப்போ ரீசெண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம். ஏய் எதுக்கு நவுத்துறாரு, எதுக்குறாங்க, ஆயினை எதுக்கு நவுத்துறாரு அப்படின்னு ஒருத்தர் யாராவது கூப்பிட்டு, டேய் ஏண்டா சிரிச்சேன், எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார். ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணன் மாட்டிக்கினான். எப்படின்னா, பாபு ஃபேன் இல்லை திருப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு வீக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி அதேற மாதிரி இருந்தோடனே இவன் சிரிச்சுட்டான். ஏய் எதுக்கு நவுத்துனாரு சார், நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு, நம்ம அசிஸ்டண்ட் வேறு அச்சின்னு சொல்ல. சார் நான் அசிஸ்டண்ட், அது நம்ம அசிஸ்டண்ட் டைரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு. இதில் ஏதோ ஆப்போசிட் கேங்கு அப்படின்னு அவர் ஆப்போசிட் கேங்காக இப்படி கூட அவுத்துட்டு அடிச்சக்கூடாது. ஏய் அப்படின்னு அடிக்க எழுந்துட்டாரு. நான் வந்து இப்போ போடா டேய் நீ ஏன்டா நிற்கிறேன்னா அப்பவும் திருச்சி போ அந்த பக்கம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன். ஸோ அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், வெரி நைஸ் டு ஒர்க். அது இதுலேயுமே வந்து பழக்கத்து இதிலெல்லாம் வந்து ரொம்ப நல்லவர். ஆனால் அவர் எதில் பார்த்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான், அன்றைக்கி தப்பிச்சான். ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன இது. இப்போ ஒரு சாம்சிஎஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தா 2 பேரும் ஒருத்தன் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான், இவன் வந்து சைலண்ட்டாக இருந்துருப்பான். முடிவே எடுக்க முடியல. இது என்ன இது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது சொல்ல மாட்டானுங்க.
நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்குது. நான் உங்களை சொல்ல, தேவா அப்படி தான், தேவா சைலண்ட்டாக தான் போடுவார். சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படின்னு இந்த கிட்டாரை வாசிக்கிறவண்ணே அப்படி சும்மா இப்போ தான் கையே வைக்கிறாரு, அதுக்குள்ளே தலையாட்டுறாரு. அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன், நான் பார்க்காம அப்படி கண்ணை முடிப்பேன். சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு. இல்லை, அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரி தோணும், அதனால் பார்க்க மாட்டேன். அது மாதிரி அனுபவம்லாம் இருக்குது நிறைய. ஏன்னா அது நல்லா ஜாலியாக இப்போ இது பண்ணிவிட்டு நம்மளை உசுப்பேற்றி விட்ருவாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு 2 ஓகே அவரும் போன முடிஞ்சிச்சு, அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க. அது மாதிரி டைப்பு. ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான். சபரி வந்து ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்லை. ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கு அண்ணன் பையன் அவர் வந்து என்கிட்ட 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார், இருந்து இப்போ தான் டைரக்டராக இருக்கார். ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறார். பட் எனிவே, எங்கிருந்தாலும் வாழ்க, நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லா கலவைகளும் இருக்குது, ஒரு சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். கார்டியன் ஆக்சுவலி ஹன்சிகா அவங்க கூட நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட், 105 அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு, அப்புறம் ரவுடி பேபின்னு இன்னொரு ஹாரர், இதுவும் ஹாரர். ஸோ என்னென்னா இப்போ அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே டோட்டலி ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு 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 ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு படத்தில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எக்கச்சக்கமாக வருது. அதுக்கு அது நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து தனியாக சோலோவாக அவங்க ஒரு படத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு இப்போ நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் ஹன்சிகா அவங்களும் எல்லா படமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த 105 இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும். ஸோ அவங்கள அழகாகவே பார்த்துட்டு இருந்துட்டு ஹாரராக நமக்கு வந்து பண்ணுற படங்கள், ஏன்னா நமக்குமே பயமாக இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன், டிமாண்டி காலனின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஹாரர் வரதுனால ரொம்ப டார்க்காகவே இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்கும்போது நமக்கே இந்த உலகத்தில் தான் இருக்கிறோமாங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது எல்லாருக்கும். சினிமாங்கிறத தாண்டி நம்ம உள்ளே இன்வால்வ் ஆகி பண்ணும்போது. ஸோ அப்படி பண்ண படம் இது. சபரி அண்டு சரவணன் இவர்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம். பட் அவங்களுடைய என்ன சொல்கிறது, யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க. ஸோ ஃபஸ்ட்டில் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னே தெரியாது. நம்ம ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியாது. அவங்கள பின்னால் உட்கார வச்சுட்டு தான் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவங்க பின்னால் உட்காந்துருப்பாங்க, நான் ப்ளே பண்ணி நான் அப்படி தான் பண்ணுவேன் நிறையா டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அவங்க திரும்பி பார்த்தாச்சுன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் அவங்க ரியாக்ஷன் இருக்குது, நம்ம திரும்பும்போது அவங்க நார்மல் ஆகிடுறாங்க. ஏன்னா சிலர் யோசிப்பாங்க, நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இதோட நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ நம்ம அமைதியாக இருந்தோம்னா இன்னும் கூட ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சடனாக திரும்பி பார்ப்பேன். அப்போ அவங்க தலையாட்டுவாங்க நல்லா இருக்குன்னு. ஸோ அப்படி தான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. பட் அது கண்டென்ட்டில் இல்லை. கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது இந்த படத்தில். நிறையா ஒரு ஹாரர் மூவினா வழக்கமாக இப்போ ரிவ்யூவில் சொல்லும்போது சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீடு, எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் ஒரு 4 பேர் அந்த வீட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் இல்லாத ஒரு படம். அப்படிப்பட்ட ஹாரர் இல்லை இந்த படம். ஹாரராக இல்லாமல் ஒரு எமோஷனல் படமாக நார்மலாக இருந்திருந்தாலும் இந்த படம் நல்ல படம் தான். பட் ஒரு ஹாரர் எலிமெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த படம் ஆக்சுவலி வழக்கமாக பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது தான், படம் நல்லா இருக்குது. பட் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஜென்யூனாக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, ஜென்யூனாக உழைச்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். எஸ், நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது, வாய்ப்புகள் தரப்படுவதில்லை உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் வாய்ப்பு தரப்பட்டது. வெள்ளித்திரையில் எனக்கான முகவரியை கொடுத்தது டைரக்டர் விஜய் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவர் மூலயமா தான் நான் கார்டியனுக்குள்ளே வந்தேன். அண்ட் என்னோடய சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க, உலகே மிகப்பெரிய பரிசு எதுன்னா நம்மளை நம்புறதை விட நம்மளை இன்னொருத்தவங்க நம்புறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து என்னோட அந்த நம்பிக்கை வந்து அதிகமாக உத்வேகம் கொடுத்தது என்னுடைய டிரெக்டர்ஸ் குரு சரவணன் சார் அண்ட் சபரி சார். ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறதுக்கு. இது வந்து என்னுடைய முதல் படம். இந்த முதல் படத்துல எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ். ஸோ அந்த பிளெஸிங்ஸ் நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலுமே அது கண்டிப்பாக போதாது.
நீங்கள் என்னை நம்பி இந்த விஷயத்தை கொடுத்ததுக்கு கண்டிப்பாக அதற்கான பெயரை நான் வரும் காலங்களில் நான் கண்டிப்பாக அதற்கான விஷயமாக நான் பண்ணுவேன் நம்புகிறேன். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஹன்சிகா மேம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒரு ஃபேனாக அவங்கள பார்க்குறத தாண்டி மேமோட சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் இந்த மூவியில் மேம் இதெல்லாம் வருமா, இதெல்லாம் கூட உங்களுக்கு க்யூட்டாக இருக்குமா, இது கூட சூட் ஆகுமா அப்படின்னு அஸ் அ ஃபேனாக நான் பார்த்த விஷயம். அண்ட் மேம் என்ன சொல்கிறது, ஐ லவ் யூ ஸோ மச் மேம், ஐ லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது ஷோபனா. எப்படி சொல்லணும், எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எக்ஸாக்டாக. ரொம்ப ஃப்ரீ சோலாக இருப்பேன். அண்ட் இந்த வாய்ப்பு, இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. இது எனக்கு 2வது படம். ஃபஸ்ட்டு கொற்றவை. இப்போ சார் சரவணன் சார், ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் சரவணன் சார், சப்ரி சார் அண்ட் விஜய் சந்திரன் சார். ஸோ லைக் சின்னதாக முடிச்சிருவேன். 8ஆம் தேதி உமன்ஸ் டேக்கு படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள். அண்ட் என்னோட ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க அதில். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்டையர் டீம், and Vijay Chandra sir, definitely I will say, keep on saying that. Thank you so much everybody, and good luck to the entire team. And Hansika ma'am, yeah, from childhood I used to watch Koi Mil Gaya. To Bunny Tail, I admire her, me and my brother, both of them. ரொம்ப அட்மையர் பண்ணுவோம் அவங்கள. சின்ன வயசில் கோய் மில்லியாவில் தலையாட்டிண்டு அந்த க்ளவுட்ஸை பார்த்துட்டு. ஸோ it was like amazing to work with her, and I'm watching near me and I'm sitting with her first of all. And really, really thank you ma'am, and all the best. God bless you entire team and keep smiling. Wish you all the best. Thank you so much. வாலு அப்படின்ற ஒரு படம் நான் ஆரம்பிக்கிறப்போ அது ஒரு 3 வருஷம் கழித்து தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த 3 வருஷமும் ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி என்னை அப்படியே எடுத்துன்னு வந்தது ப்ரெஸ் தான். அதில் எந்த வகையிலையும் எப்படி சொல்கிறது, நன்றினே சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே அது. ஸோ அது வருமா வராதா அப்படின்னு இருக்கிறப்ப கூட எல்லோரும் வந்துடும்னு சொல்லிட்டு ஊக்குவிச்சாங்க. எவ்வளோ ஒரு கேப் அப்படின்னு இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதத்தில் ஒரு 3 பேராவது 4 பேராவது அடிப்பாங்க. தேவராஜ் அண்ணன் இருப்பார், மீனாட்சி சுந்தரம் இருப்பாங்க, கவிதா மேடம் இருப்பாங்க. அடிச்சது ஏதோ ஒரு விஷயத்தில் அது ஒரு ஃபாலோப்பாகவே இருப்பாங்க. அது பண்ணுறப்ப நமக்கு ரன் பண்ணி ஓடின்னு இருக்கிறப்போ அது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். அப்படி தான் எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ 2020, 21, 22 கோவிட் பீரியட் ஆகிடுச்சு. அப்போ நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்க்கும் மூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கோவிட் பீரியட் வந்ததால் ஒரு 2 வருஷத்துக்கான படங்கள் எல்லாமே டோட்டலாக ஷஃபிள் ஆகிடுச்சு. ஸோ நான் எதிர்பார்த்த அந்த டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு எல்லாருடைய டேட்ஸ் அந்த படத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறப்போ ஸோ என்ன பண்ணதுன்னே தெரியல. ஸோ என்னாலையும் டக்குன்னு மாற்றிட்டு வேறு ஒரு ஸ்டாருக்கோ ஒரு கதையோ டக்குன்னு பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு படம் பண்ண போகிறோம், அது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. சரி எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ சரி ஓகே இந்த கேப் இருக்குது, ஸோ நல்ல கதையாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறப்போ ஒரு ஹாரர் காமெடி படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பேசுறது. ஸோ அந்த டைமில் தான் சபரி சாரும் குருவனர் சாரும் இந்த கதையை சொன்னாங்க. வழக்கமான ஒரு கோஸ்ட் படமாக இருக்கக்கூடாது, அது ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கணும், எல்லாரும் பார்க்கணும், என்டர்டெயின் பண்ணணும், காமெடி இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ அது எல்லாமே அமைஞ்ச ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இந்த கதை எனக்கு அமைஞ்சது. இது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஸ்கிரிப்டாக இருந்தது. ஸோ இதுக்கு யார் பண்ணலாம் அப்படின்றப்போ நான் யாரை உடனே அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ அது ஹன்சிகா அவங்க தான். ஏன்னா 2012 ஃபஸ்ட்டு டீசர் ஷூட் பண்ணோம் ஏவிஎம்மில். அப்போ ஆரம்பித்த ஒரு பாண்டிங் எப்படின்னா எப்போ வேணாலும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக, அவ்வளோ ஒரு என் மேலே அவ்வளோ ஒரு கேரிங்காக இருப்பாங்க. அது அவங்களாகட்டும், அவங்க அம்மா மோனா மேடம் ஆகட்டும், எல்லாருமே. ஸோ அப்போது ஈஸியே எனக்கு நான் சொன்னேன்னா அதை ஒரு பிளைண்டாக நம்பணும். அது யாருன்னு பார்த்தா அது ஹன்சிகா மேடம் தான். ஸோ அதனால் சொன்ன உடனே கதை கேட்டோன்னும் அவங்களுக்கு தோணுன சில இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது அவங்க படமாகவே ஆக்கிட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் டிஸ்கஸ் பண்ணுறது, இதை எப்படி பண்ணலான்னு ஸோ டைரக்டரோட மிங்கிள் பண்ணி இன்றைக்கி அது ஒரு நல்ல ப்ராடக்டாக வெளியே வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. அடுத்தது ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் சொல்லணும் என்னென்னா
ஆர்ட் டைரக்டர் இளையராஜா. நான்லாம் இது ஒரு காம்பேக்டாக பண்ணுறப்போ அவன் பெரிய பெரிய படம் பண்ணுக்கிறப்போ அவங்கள போயிட்டு இது பண்ணுன்னு சொல்ல எனக்கு அந்த என்னுடைய இதை செல்ஃபிஷ்னஸ்ஸாக போயிட்டு வா பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை எனக்கு இல்லை. ஆனால் அவங்களாவே எல்லோரும் வந்தாங்க சாம் பிரதரை முன்னிட்டு. ஏன்னா பிரதர் நான் பண்ணுறது அப்படின்ட்டு சாம் சிஎஸ் வந்தார், சக்தி கேமராமேன் அவ்வளோ நல்ல ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா நிறைய பேர் பேசணும். ஸோ எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ, இது ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் இருக்குது. ஆஃபீஸில் 2 பேர் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு சிஜிக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். சும்மா நம்மளும் ஒரு கோஸ்ட் படம் பண்ணோம், ஏன்னா அப்போல்லாம் வரப்போ கோஸ்ட் ஹேரில் இருக்கும், அப்புறம் கோஸ்ட் விதவிதமாக இருந்தது. ஸோ சந்தானம் சார் டிடி பண்ணுறப்போ அவர் ஒரு ஸ்டைலில் கோஸ்ட் பண்ண, காஞ்சனா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இதில் எப்படி பண்ணலான்றதுக்காக அந்த சிஜி ஒர்க் ரொம்ப டைம் எடுத்துச்சு. இப்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. மார்ச் 8 வருது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்ல ப்ராடக்ட்னா அதை நீங்கள் எப்படி பண்ணணுமோ அது பண்ணி அடுத்தது டைரக்டர்ஸ் இந்த கம்பெனியில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த கம்பெனியை ஸ்டாண்ட் பை என்ன எப்படி ஒரு இயக்குனராக அப்படியே ப்ளஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணிங்களோ இந்த கம்பெனியை அப்படி பண்ணணும்னு உங்கள் ப்ரெஸ் எல்லோரும் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் எல்லாம். கே சிவகுமார் சார் இருக்கார். அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் அவரோட அசிஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க 2 பேருமே. அது இல்லாமல் ஆனால் கே சிவகுமார் சார் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில். சார் வேறு லெவலில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. அந்த படம் சீக்கிரமாக வந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன். நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கட்சிப்பில் பவுடர்லாம் கொட்டின்னு சுற்றின்னு இருப்பேன். ஏதாவது ஒரு படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜய் சந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. வாலு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்றைக்கி இப்போலாம் தூக்கமே வரலாம், நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறோமேன்ட்டு. அந்தளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊறுகாய் விற்கிறவங்க கூட ஊரியே விற்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன் லவ் யூ ஸோ மச்ண்ணே. அதுவும் இல்லை, படத்தில் வர லவ் பண்ணுற சீன் வர வச்சார் எனக்கு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பார். அங்கே ஒரு பஞ்சு சரியான டைலாக் வச்சுருப்பார். சிம்பு சார் சொல்லுவார், அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார், இங்கே பாருமா 50 லட்ச ரூபா கார் வச்சுருவங்க கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாமல் 50 ரூபா கொடுத்து பார்க்கிங்கில் விடாமல் மரத்தடியில் விட்டு போவான். பையன் 1000 ரூபா சைக்கிள் வச்சுருந்தா கூட அதை மரத்தடியில் விடாமல் பார்க்கிங்க்கு 5 ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான். அதுவும் செயினை போட்டு கூப்பிட்டு போவான். அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறானோ அது போல் இன்னும் பாதுகாப்பாக வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும்.